ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு எம்ஸ்கோர் ஆடியோஸ். இன்னைக்கு ப்ராடக்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர். நார்மலாக ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸரும் அதே மாதிரி இதோட ஆம்பிளிஃபையரும் உள்ளே இருக்கும். ரெண்டுமே ஒரே போர்டில் இருக்கனால இது வந்து நம்ம இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் சொல்றோம். இந்த ஆம்பிளிஃபையரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ஃப்ரண்ட் கண்ட்ரோல்ஸும் பேக் இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இதான் அந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பிரிட்ஜ் ஆடியோவோடது. அதோட மாடல் பார்த்தீங்கன்னா A1 இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர், அதுலேயே வெர்ஷன் 3. ஓகேங்களா, இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா இது 25 வாட்ஸ் பெர் சேனல் 8 ohmsல டிரைவ் பண்ணலாம். ஸோ 25 வாட்ஸ் தானே லோ பவர் ஸ்பீக்கர்ஸ் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. இது அப் டு ஒரு 120 வாட்ஸ் இல்லை ஒரு 150 வாட்ஸ் டவர் வரை நீங்கள் வந்து இதை போட்டு டிரைவ் பண்ணலாம். அதே மாதிரி டவர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ohms to 8 ohms இம்பிடன்ஸில் நம்ம டிரைவ் பண்ணலாம். அதே மாதிரி இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஹெட்ஸ்ல இருந்து 40 கிலோ ஹெட்ஸ் வரை நம்ம டிரைவ் பண்ணலாம். அதே மாதிரி இதோட சிக்னல் டு நாய்ஸ் ரேஷன் பார்த்தீங்கன்னா 92 dB டெசிபிள். ஓகேங்களா, 92 dBனா ஆல்மோஸ்ட் ஒரு 90 dBல இருக்கிற எல்லா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். இது 92 இருக்கு. ஸோ இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். அதே மாதிரி இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg வெயிட் தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 220 வோல்ட் டைரெக்டாக நீங்கள் இந்தியன் கனெக்ஷன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த வித கன்வெர்ட்டரும் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதே மாதிரி பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி வால்யூம் ராக்கர் இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டீரியோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு மானிட்டர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. மானிட்டர்னா அது கிடையாது, இது நார்மலாக நமக்கு கொடுக்குற எல்சிடி டிஸ்பிளே அது கிடையாது. டேப் மானிட்டர். இதை நீங்கள் டேப் வந்து இன்புட்டாக கொடுத்து அவுட்புட் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பழைய டேப் ரெக்கார்டர் இருக்குல்ல, அதுக்காக இது இருக்கு. இதோட பேக் சைடு பார்த்தோம்னா ஸோ இதோட பேக் சைட் பார்த்தோம்னா நம்ம ஃப்ரண்ட்ல அந்த டேப் கண்ட்ரோல் கொடுத்தோம்னா அது கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள கனெக்டர் இருக்குது. அதே மாதிரி ரெக்கார்ட் அவுட் இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்ட் அவுட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப் ரெக்கார்டரில் இன்புட் கொடுத்து ரெக்கார்டில் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிஸ்டமில் டேரெக்டாக இன்புட் ஆகி அப்படியே வெளியில் வரும். எந்த வகையான ஆம்பிளிஃபிகேஷனும் இருக்காது. ஸோ மெயினாக வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ், ஏவி, சிடி, டியூனர் ஒரு 4 இன்புட் இருக்குது. அதே மாதிரி ஃபோனோ இன்புட்டும் இருக்குது. ஃபோனோ இன்புட்னா தெரியும்ல, பழைய அந்த டர்ன் டேபிள் சொல்லுவாங்க, அதாவது ரெக்கார்டர் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து அதிகமாக இன்புட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பார்த்து வேற எந்த இன்புட்டும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்பீக்கர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டூ செட்ஸ் ஆஃப் பனானா கனெக்டர்ஸ் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதோட மாடல் நம்பரும் அதோட பவர் ரேட்டிங்கும் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனாக இருக்குது. நானும் இந்த ப்ராடக்ட்டை வந்ததுலேருந்து அரௌண்ட் ஒரு 2 to 3 months நல்லா செக் பண்ணிட்டேன். வெவ்வேறு ஸ்பீக்கர்ஸ்லாம் போட்டு ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டேன். எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. நல்லாவே ட்ரைவ் பண்ணுது. நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு புக் ஷெல்ஃபோ இல்லை ஒரு மினிமம் ரேஞ்ச் டவர், ஒரு 3-way டவர் ஏதாவது இருந்ததுன்னா இதை ட்ரைவ் பண்ணலாம். அதே மாதிரி இது ஒரு பிரிட்டிஷ் ஆம்ப்னால நீங்கள் அந்த பிரிட்டிஷ் ரிலேட்டடான ஸ்பீக்கர்ஸ் லைக் வார்ஃபெடேல் அதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிக்ஸும் வாய்ஸ் வோக்கல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதோட டெமோ வீடியோ வேணும்னா பிங்க் பண்ணுங்கள். பர்சனலாக நான் டெமோ வீடியோ உங்களுக்கு தரேன். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயிலும் டைரெக்டாக கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ.